வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்ட் பி இப்போ நம்ம பார்த்துட்டோம். பார்ட் ஏ ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் பியில் 4வது பகுதி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 8 தொகை நூல்கள் 6 தான் கொடுத்துருந்தாங்க. கூடுதலாக அந்த 2ஐயும் பார்த்துட்டு 8 தொகை தொடர்பான பொதுவான செய்திகளை காணலாம். இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது 8 தொகை நூல்களில் உள்ள பரிபாடல் நூல் பற்றிய தகவல் தான் பார்க்குறோம். இதனுடைய பாடல்கள் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 70 பாடல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. மொத்த பாடல்கள் 70 பாடல்கள். இதனுடைய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 13 புலவர்கள் இருக்கிறாங்க. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்ததுதான் இந்த பரிபாடல். அதாவது என்ன அப்படின்னா 8 தொகையில மொத்தம் 5 நூல்கள் அகநூல்களாகவும் 2 நூல்கள் புறநூல்களாகவும் ஒரு நூல் அகமும் புறமும் சேர்ந்த நூலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அகமும் புறமும் சேர்ந்த நூல் தான் இந்த பரிபாடல். அப்போ இதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு பெயர். இன்னொரு பேர் பொருட்கலவை அப்படின்னு வேறு பெயர் சொல்றாங்க. ஓங்கு பரிபாடல் மற்றும் பொருட்கலவை அப்படின்னு பரிபாடலை சொல்றாங்க. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது எது அப்படின்னா அது இந்த பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகையும் அது கூட சேர்க்கிறாங்க. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட இசையோடு பாடப்பட்ட நூல் எதுன்னா அது பரிபாடல். தமிழின் முதல் இசை பாடல் எது அப்படின்னா அது இந்த பரிபாடல் தான். உரையாசிரியர்கள் மொத்தம் 70 பாடல்கள் இருப்பதா சொல்லியிருப்பாங்க. ஆனா கிடைத்த பாடல்கள் மொத்தம் எவ்வளவுதான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு? 24 பாடல்கள் மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. 8 தொகையில அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4ஐயும் பற்றி ஒரு நூல் கூறுது அப்படின்னா அது பரிபாடல்ல மட்டும்தான் கூறி இருக்கிறதா சொல்றாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் கூறும் ஒரே 8 தொகை நூல் பரிபாடல் தான். பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே இது பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பதிற்று பத்து பார்த்தோம் அப்படின்னா சேர மன்னர்களுடைய சிறப்பை மட்டும் பாடப்பட்ட நூல் தான் அந்த பதிற்று பத்து. ஆனா இந்த பரிபாடல் அப்படிங்கிறது எந்த நாட்டை சிறப்பிக்குது? பாண்டிய நாட்டை மட்டுமே சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் தான் இந்த பரிபாடல். இதுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பாக்குறோம் அப்படின்னா பரிமேலழகர் தான் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. பதிப்பித்தவர் உவேசா. நம்ம ஏற்கனவே சொன்னது போல பதிப்பிப்பு அப்படின்னா அதற்கு பெரும்பாலும் 99% யார் தான் பதிப்பிச்சிருக்கிறாங்க? உவேசா தான் பதிப்பிச்சிருக்காங்க. அப்ப நாம வினாவில் 99% ஒரு நூலை பதிப்பிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம யார சொல்லலாம்? உவேசாவை சொல்லலாம். அடுத்தது உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் எது அப்படின்னா அது இந்த பரிபாடல் தான். உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் இந்த பரிபாடல். பாடல் வரிகள் சொல்லாம விட்டுருப்போம். என்ன அப்படின்னா பரிபாடலுடைய பாடல் எல்லை அடி வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச அடி 25 அடிகள் முதல் அதிகபட்ச அடி 400 அடிகள் வரைக்கும் இருக்கும். பரிபாடலுடைய பாடல் வரிகளுடைய எல்லை. அது போல பதிற்று பத்திலே நம்ம எல்லைகள் சொல்லாம இருந்திருப்போம். என்ன அப்படின்னா பதிற்று பத்துல குறைந்தபட்சம் மினிமம் லைன் எவ்வளவு இருக்கும்? 8 அடிகள் இருக்கும். அதிகபட்ச வரிகள் 57 அடிகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ள பாடலை பத்தி பார்க்கிறோம். இந்த பரிபாடல்ல 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல பாடல் இருக்கு. என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு செய்யுள்ள கீரந்தையார் பாடிய பாட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடல் வரி பார்த்தோம் அப்படின்னா விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும். இந்த பாட்டை பாடியது யார் அப்படின்னா கீரந்தையார் தான் பாடியிருப்பாங்க. அப்ப இதனுடைய பிற தகவல் பார்க்கும் பொழுது கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது அப்படிங்கிற ஒரு அறிவியல் கருத்து இருக்கு இல்லையா? இந்த கருத்தை தமிழில் உள்ள சில நூல்கள் தன்னுடைய பாடல் வரி மூலம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன பாட்டுல எல்லாம் இந்த பாடல் வரிகளை சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு வரியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த செய்தி? கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது அப்படிங்கிற கருத்தை கூறியுள்ள தமிழ் நூல்கள் எது அப்படின்னா முல்லைப்பாட்டுல இருக்கு, பரிபாடல்ல இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, கார் 40லயும் இருக்கு, திருப்பாவையிலையும் இருக்கு. இந்த செய்தி தான் நம்ம கூடுதல் தகவலா பார்க்கிறோம். அப்போ நாம
இந்த காணொளியில் வரைக்கும் 8 தொகை நூல்களில் உள்ள 8 நூல்களையும் தனித்தனி வீடியோவா பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு நூலுக்கும் அதற்கான நூல் குறிப்புகள், பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் மற்றும் பாடப்புத்தகத்தில் உள்ள கூடுதல் தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த காணொளியில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த 8 தொகை நூல்களில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.